அப்ப அந்த 11 மாசம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நிறைவு பெறதுக்கு முன்னாடியே நம்ம அம்மனை கொண்டு வந்து அருமையான ஒரு கோயிலை கட்டி நம்மெல்லாம் வந்து சாமி கும்பிடணும், நம்மெல்லாம் வந்து பணிவடை செய்யணும்னு வச்சுக்கோங்க. எல்லா நிகழ்ச்சிக்கும் கூப்பிடுங்க, நமக்கு எல்லாம் உறுதுணையாக இருப்பாங்க, நிறைய விஷயங்கள் நமக்கு சொல்லி தருவாங்க. நம்மெல்லாம் சேர்ந்து சாமி கும்பிடுறதுக்காக இப்படி ஒரு கோயிலை அருமையாக அம்மா அமைச்சு கொடுத்துருக்காங்க. முதல்ல கருணானந்த மகாராஜ் என்ன சொன்னாரு, அடிக்கல் நாட்டு விழாக்கு வரும்போது கோயிலை கட்டி வேண்டாம்னு சொல்லல, ஆனா 100 பேர் வந்து சாமி கும்பிடுறதுக்கு ஒரு மண்டபம் கட்டு அப்படின்னு சொன்னாங்க. யார் நினைச்சாலும் என்னமோ நம்ம மண்டபம் கட்டணும் ஒரு அபிப்பிராயத்திலே இல்லை. அம்மாவா பார்த்து நமக்கு இவ்வளவு இப்படி நடக்கணும்னு நினைச்சிருக்காங்க. ஆதிசைவ மகாபிராஜ்யா மந்திர தந்திர விசாரதா அப்படின்னு சொல்லிக்கிட்டே போனேன். அதுக்கு விளக்கம் சொல்லலன்னு சொன்னேன், அதை சொல்லிடுறேன். அதாவது இந்த தந்திரம் படிச்ச நீங்க, ஆதிசைவர்களாகிய நீங்க, மந்திரம் படிச்ச நீங்க, மந்திரமும் தந்திரமும் படிச்ச நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா, உங்களுடைய ஆகமப்படி இங்க வந்து 3 நாள் ஆச்சு. நிறைவா இருக்குன்னு தான் சொல்லணும், எதுவும் இல்லைன்னு சொல்லக்கூடாது. என்னன்னா எனக்கு அங்க போய் சாப்பிட்றதுக்குள்ள நேரம் இல்லை. எனக்கு பார்த்துருப்பீங்க ராத்திரியானா அம்மா விட்டாளா இல்லையா? நம்ம செய்யறதெல்லாம் நல்லா செஞ்சோம்னா, நம்ம நினைக்கிறதெல்லாம் நல்லா நினைச்சோம்னா, நடக்கிறதெல்லாம் நல்ல விதமா நடக்கும். அது மாதிரி என்னன்னா, இந்த கும்பாபிஷேகத்தை எப்படியாவது நல்ல நேரத்துல நடத்தி முடிச்சிடணும் அப்படிங்கிறதுக்காக என்ன பண்ணோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, முழு முயற்சியோட இருந்து அன்னையுடைய கும்பாபிஷேகத்தை நடத்தியாச்சு. அம்மாவும் இன்னைக்கு வந்து அவ என்ன கேட்டா அப்படின்னா வேற ஒண்ணும் இல்லை, என்னைய நல்ல விதமா கொண்டு வந்து உட்கார வச்சுட்டேன், கொஞ்சம் மடியில நான் படுக்கணும், எனக்கு இடம் தருவியான்னு. எவ்வளோ ஒரு பாக்கியம் பாருங்க, கிடைக்குமா இல்லையா? இது நான் பட்டி கிடந்தா என்ன ஒண்ணு, அப்படி பட்டி கிடந்து அதை செஞ்சாதான் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா நல்லதுங்க. எனக்கு ரொம்ப பேச முடியல. அம்மையினுடைய பொறுப்பை இந்த நிர்வாகத்துல ஒப்படைக்கணும். கோயிலுடைய சாமியை நிர்வாகத்துல ஒப்படைக்கணும். அம்மைக்கு நல்ல விதமாக நிர்வாகம் எவ்வளவு சூழ்நிலையில இருந்தாலும் 41 நாளும் 2 நேரம் பூஜை வைக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. அம்மைக்குள்ள நேவேத்தியத்தை வச்சு அவளுக்கு பசி இல்லாம நல்ல விதமா அவளை பார்த்து எல்லாருக்கும் எல்லா விதங்களும் நல்ல விதமாக கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி வேண்டிட்டு, எங்களுக்கு எடுத்த வேலையை நான் முடிச்சதுக்காக எனக்கு கூலி கொடுத்தாங்க தட்சணை. அப்பவும் என்ன சொன்னேன் கேட்டேன் அப்படின்னா, எதுக்கு கொடுக்குறீங்க அப்படின்னு கேட்டேன். கும்பாபிஷேகத்தை நடத்துனதுக்காக சாமி உங்களுக்கு தட்சணை கொடுக்குறோம். சாமிக்கு தட்சணை இல்லை, வந்திருக்கக்கூடியவங்களுக்காக தட்சணை கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதை வாங்கி வந்திருக்காங்கன்னு இவங்களுக்கெல்லாம் கொடுத்து இவங்களுக்கு அனுப்பணும். இன்னைக்கு சாயங்காலம் என்ன நிகழ்ச்சின்னா, கோயில்பட்டியில இதே மாதிரி அடுத்த ஒரு கும்பாபிஷேகம் ஆரம்பம். எப்படி வழி நடத்தணும் அப்படிங்கிறத நிர்வாகத்தை கையில கொடுக்குறோம். நிர்வாகம் யாரு? நிர்வாகம் அப்படி சொல்லுங்க. நிர்வாகம் நம்ம. நிர்வாகம் யாரு? நம்ம கையில இந்த கோயிலை உடைக்கிறோம். ஒப்படைச்சு கொடுத்தா நம்ம என்ன பண்ணணும், அதை நல்ல விதமாக நம்ம தான் அதை பாதுகாக்கணும் அப்படின்னு சொல்லி எல்லாரும், எல்லா அம்மாவாரும் வரணும், எல்லா ஐயாமாரும் வரணும். எல்லாரும் வந்து ஒரு நேரமாவது வந்து அம்மனை வந்து வழிபட்டு தெரிஞ்சுட்டு போகணும். நிர்வாகராட்சம் நிர்வாக குழுவினருக்கும், திருப்பணி குழுவினருக்கும், பக்த ஜனங்களுக்கும், ஊர் மக்களுக்கும், மட்டுமல்லாமல் இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா மக்களுக்கும் நல்லது நடக்கணும்னு சொல்லி எல்லாம் வந்த அன்னை ஸ்ரீ முத்தாரம்பிகை பாதார விந்தங்களில் என்னுடைய அன்பான நமஸ்காரங்களை தெரிவித்துக் கொண்டு நல்ல ஒரு வாய்ப்பளித்த இந்த ஊர் மக்கள் அனைவருக்கும் மிகுந்த நன்றி சொல்லக்கூடாது வேண்டாம். அதனால எல்லோருக்கும் அன்பான ஒரு வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் என்று சொல்லி இத்துடன் விடைபெறுகிறேன்.
Thank you.